ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அதாவது இந்த கண்டனத்துக்குரிய சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிறது. February 2, 2009 இந்த சம்பவம் நடந்தது. இதுவரைக்கும் இதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. நாங்களும் எவ்வளோ போராடிட்டோம். இந்த சம்பவத்தில் நான்லாம் ஒரு விக்டிம். அதில் நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம். அந்த சம்பவத்தில் எதுவுமே செய்யாமல் அடி வாங்கியிருக்கோம். எதுக்கு அவங்க அடித்தாங்கங்கிறது இன்ன வரைக்கும் எங்களுக்கு புலப்படலை. இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூங்கிறத வந்து எங்ககிட்ட வந்து அப்போ இருந்த இன்சார்ஜ் சீஃபே சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை இப்படியே விட்டுடுங்கலாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிட்டி போட்டாங்க. அவங்க முன்னால் நாங்களாம் ஆஜராகி சொன்னோம். பட் அந்த விசாரணை கமிட்டியுமே நாங்கள் எவ்வளோ எங்களுடைய எல்லா இதையும் கேட்டுட்டு அவங்க வந்து வேறு மாதிரியான அறிக்கை தான் வந்து சமர்ப்பித்தாங்க அரசாங்கத்துக்குமே. ஸோ இது வரைக்கும் அவங்க இந்த சம்பவத்தை பொறுத்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இந்த சம்பவத்தில் நிறைய ஜட்ஜஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய சீனியர் கவுன்சில்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் வந்து பாய்காட் பண்ணி நாங்கள் வந்து பெரிய லெவலில் நாங்கள் இதுக்கு போராட்டம் பண்ணோம். பட் இந்த நிமிஷம் வரைக்கும் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதில் விஸ்வநாதன்கிறவர் மட்டும்தான் அதாவது அதில் அந்த விஷயத்தில் இருந்த எல்லா எஸ்பி அவங்க எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் அதில் விஸ்வநாதன் மட்டும்தான் ஒரு அஃபிடேவிட் போட்டிருந்தாரு. என்னன்னு சொல்லினா, ஆமாம் இந்த விஷயம் நடந்தது, இப்போ கவர்மெண்ட் சொல்லி தான் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு அஃபிடேவிட்டை தாக்கல் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. ஆனால் அது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே முறையான பதவி உயர்வு பெற்று முறையாக அவங்களாம் வந்து இன்றைக்கி ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க. அதுவே தவறுன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் அரசு செய்யப்படும். இதுக்கு காரணமான அனைவரும் அரசு செய்யப்படும். இது வந்து எங்களுடைய மனதில் வந்து ஒரு ஆறாத வடுவாக இருக்குது. இது ஒரு சார்ட்டர்டு ஹைகோர்ட்டு. இந்த சார்ட்டர்டு ஹைகோர்ட்டில் பூந்து வகைத்தொகை இல்லாமல் யார் என்ன ஏதுன்னு பார்க்காம, கிளைண்ட்டுன்னு பார்க்காம, அட்வொகேட்ஸ்ன்னு பார்க்காம, ஜட்ஜஸ்ன்னு பார்க்காம எங்கள் குழந்தைங்க இருந்த கிரெச்சுக்குள்ளெல்லாம் வந்து அடித்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களால் இன்னும் மறக்கவே முடியல. ஸோ இதுக்கு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப மன வருத்தத்தோடு இங்கே நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். வழக்கறிஞர்கள் வந்து மக்களுக்கு தான் வழக்கறிஞர்களோட வேலை. ஆனால் வந்து வழக்கறிஞர்களே வந்து போராடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சட்டமும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து எங்களை வந்து அடக்குமுறையும் ஒரு ஒடுக்குமுறை செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வாக வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏற்கனவே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் எங்கேயுமே கிடைக்கவில்லை. இது வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் 2 மாதம் வந்து ரோட்டில் நின்று அதுக்கு போராட்டம் செய்தோம். அதை எந்த கோர்ட்டுக்கும் நாங்கள் போகலை. எங்களுடைய அதில் நிறைய அட்வொகேட்ஸோட வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து ஒற்றுமையாக அவ்வளோ போராடணும். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்படியான நடவடிக்கை எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து உயர்ந்த பதவிகள் கொடுக்கப்பட்டு அதிலேருந்து அவங்க ரிட்டையரும் ஆகிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ தயவுசெய்து வந்து அட்லீஸ்ட் ஏதோ எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்படி செய்தாலாவது நாங்கள் எங்களோட ஒரு வழக்கறிஞர்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு, ஒரு மரியாதை கிடைக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்லணும். அதாவது அந்த டைமில் ஈழத்தில் கொத்தா மக்களை வந்து கொன்று குவிச்சாங்க. அதுக்கு எதிர்த்து தான் நாங்கள் போராடினோம். ஆக்சுவலாக அந்த டைமில் போராட்டங்கிறது ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சதுனால தான் அந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த போராட்டத்தை இந்த மாதிரி திசை திருப்பி இப்போ எல்லோரும் இது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மறந்து போச்சு. எல்லாரும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அந்த போராட்டம் இப்போ தெரியுது. எதாவது போராடணும் அப்படின்னு காரணம் சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் போராடணும். இந்த போராட்டம் எங்களை திசை திருப்பி கடைசியில் எல்லாம் அடிச்சதுக்கு போராடப்படும். அதாவது எவ்வளோ அழகாக முக்கியமான விஷயத்துக்கு போராடிட்டு அந்த விஷயத்தை திசை திருப்பினாங்க அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல உதாரணம். அதுக்கு எல்லாரும் இப்போ அந்த அடிச்சதுக்கு போராடிட்டு இருக்கோம். அடிச்சதுக்கு இது வரைக்கும் நியாயம் நடக்குங்கிறது இந்த விஷயம் நிறைய பேர் மறந்தே போச்சு. எதுக்காக போராடணும்? ஈழத்தமிழரை கொன்று கூட்டதுக்காக தான் நாங்கள் போராட்டத்தில் இறங்கணும் நாங்கள் அந்த டைமில். ஸோ அதுக்காக வாங்கின அடி தான் இந்த அடி. இந்த இடத்துல பதிவு செய்ய விருப்பப்படுறேன். 2009ஆம் ஆண்டு இதே நாள் February 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் அன்றைய திமுக அரசு உத்தரவிட்டு காவல்துறையினர் அத்துமீறி உயர்நீதிமன்றத்திற்குள் நுழைந்து இந்த சிவப்பு கட்டடத்தை வழக்கறிஞர்களின் இரத்தத்தால் மீண்டும் சிவப்பு வர்ணம் பூசிய நாள். இங்கே ரெட் பில்டிங்னு இதை சொல்கிறோம். இந்த ரெட் பில்டிங் மேலும் சிவப்பதற்கு, இரத்தத்தால் சிவப்பதற்கு காரணமாக இன்றைக்கு கோட்டையிலே இருக்கிற திமுக அரசாங்கம், அன்றைய திமுக அரசாங்கம். இப்போது வழக்கறிஞர்கள் சங்கம், ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு முடிவெடுத்திருக்கு. இந்த வழக்கில்
நியாயம் வழக்கறிஞர்களுக்கு கிடைக்கவில்லை, தாக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று வழக்கறிஞர் சங்கங்கள் ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு தீர்மானம் போட்டிருக்கு. MHA சிபிஐ இந்த வழக்கை சரியாக கையாளலைங்கிறது அவங்களுடைய குறைபாடு. எனவே சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடக்கு சென்றிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் முற்றுகையிட வேண்டியது சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அங்குதான் இன்றைக்கு முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதல்வர், அன்னைக்கு அவர் தான் அந்த சம்பந்தப்பட்ட நாள் அன்று அன்றைய முதல்வர் அமைச்சர் கருணாநிதி அவர்கள் உடல்நலக்குறைவால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முதுகு தண்டு வட வலி அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சராக, அதாவது உள்துறை அன்றைக்கு கையில் வைத்திருந்தது அன்றைய துணை முதல்வர், இன்றைய முதலமைச்சர். அன்றைக்கு சட்ட அமைச்சர் யாருன்னா இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார்ல அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இவர்கள் இருவரும் உத்தரவிட்டு தான் அன்னைக்கு இந்த தாக்குதலே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எய்தவன் இருக்க அம்பை நோவானன் போலீஸை ஏன் குறை சொல்றீங்க, ஏன் சிபிஐ குறை சொல்றீங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. ஓடினால் ஓடினால் வாழ்வின் ஓரத்திற்கே ஓடினால்ங்கிறது பராசக்தி படத்து வசனம். அதுபோல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கேரிடாரில் நீதிபதியை ஓட வச்சு அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதியோடைய வசனம் எழுதிய ஒரு படம் நீதிக்கு தண்டனை. நீதிபதிகளை தாக்கி ஒரு நீதிபதி தலையில் கை வச்சுட்டு வெளியே வந்த காட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு பார்த்தது. கிட்டத்தட்ட 16 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. நீதிக்காக போராடுகிற பொதுமக்களுக்கு நீதி வாங்கி தரோம்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறோம். ஆனால் வழக்கறிஞர்களுக்கே நீதி கிடைக்கல. ஒரு நாள் நான் தெரிவிப்பது என்னென்றால், வழக்கறிஞர் என்பது தனி மனிதன், அது ஒரு சமூக வழக்குகளுக்கு வரும் இன்னும் அதை உணர அரசு திருநெல்வேலி டெவலப் பஸ்ஸை தள்ளிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் அரசு வரா இந்த வழக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை. அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு பண்ணலாம். இது கொண்டு ரொம்ப தமிழ்நாட்டு நான் எதற்காக நான் கொடுக்க வந்திருக்கேன்னா பாதிப்படுவதை நானும் வருவேன். அது எதாக இலங்கை தமிழர்கள் மீது திமுக அன்றைக்கு பேரில் அரசாங்கம் போது இலங்கை தமிழரை குரல் கொடுத்த அந்த உண்ணாவிரதத்தை கொலாப்ஸ் பண்ணணும், அந்த முன்னெடுக்கிற நோக்கத்தோட தான் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. வேற எந்த பின்புலம் கிடையாது. ஏதோ அப்படிங்கிற உண்மையிலே இந்த கண்டன இந்த